நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக பரலோக நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயமான தேவன், அற்புதங்களின் தேவன், நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கண்ணோட்டமாய் பார்க்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் நம்மளை கவனமாய் பார்த்து நம்மளை கவனமாக பார்த்து நம்முடைய போக்கு வரவையெல்லாம் கர்த்தர் கவனமா பார்க்கிறார், குறையில்லாம பார்க்கிறார். இந்த நாளில கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி சங்கீதத்துல 121 அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உன்னுடைய போக்கையும் உன்னுடைய வரவையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன்னை காப்பார், என்றென்றைக்கும் உன்னை காப்பார். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்காய் வசனத்தை கொடுக்கிறார். உன்னுடைய போக்கையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ எங்கெல்லாம் போக வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். நீ வருகையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். என் தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அருமையான தகப்பன், நம்மளை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிற தகப்பன், ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற தகப்பன், நம்முடைய போக்குகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய வருகையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படியாய் தேவனாகிய கர்த்தர் லோத்துக்கும் ஆபிரகாமுடைய ஜனங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை வந்தது? ஆதியாகமத்தில் 13ஆம் வசனம், பதினாலாம் வசனம் சொல்லுகிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தார். ஆபிரகாமை விட்டு பிரிந்தார். ஏன் பிரிந்தார்? அப்பொழுது லோத்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர்கள், அதாவது 13:6 ஆபிரகாமுடைய லோத்து ஆடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிக்கவும் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எதுவும் இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். அப்பொழுது ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். ஆபிரகாமுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வாதம் பெருகிறது. இந்த ஆசீர்வாதம் பெருகிறதுமே இந்த பூமி தாங்க முடியாத லோத்து சொல்லுகிறார், நமக்கு இவ்வளோ சொத்து சுகம் இருக்கிறது, நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறது, இப்ப எனக்குரிய சொத்துக்களை எனக்கு தாரும் என்று லோத்து கேட்கிறார். அப்பொழுது இந்த ஆபிரகாம் பார்த்து, தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். பாருங்க, ஆபிரகாம் என்பது ஒரு விசுவாசத்தின் தகப்பன், தேவனோடு கூட இருந்த தகப்பன், தேவன் அழைத்த தகப்பன், தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிற தகப்பன், தேவனுடைய செழிப்புள்ள தகப்பன்.
ஆபிரகாம் நல்ல ஒரு விசுவாசம், தேவ பயம், தேவனுக்கு ஏற்றபடி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இது லோத்திற்கும் தெரியும், லோத்துடைய எல்லாரும் கூட இருந்தவர்களுக்கு தெரியும். பாருங்க, விசுவாசம் அவர்களுக்குள்ள, அந்த பரிசுத்தம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குறது. லோத்தருடைய ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஆபிரகாமுடைய ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் சொன்னார், நாம் எல்லாம் சகோதரர்கள், நாம் பிரிவினைவாதி கிடையாது, நாம் ஒருமனப்பட்டவர்கள், ஒரு ரத்தம், ஒரு சகோதரர்கள், நமக்கு வேற்றுமை பிரிவு இருக்கக்கூடாது. லோத்தே, நீ அப்படி என்னை விட்டு போக வேண்டும், உனக்கு சொத்து தான் முக்கியம் என்று சொன்னால் நீ என் சகோதரன், உனக்கு பிரியமா எப்படி தோணுதோ அப்படி செய்ய என்று சொன்னான். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்த பொழுது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்தனதாக இருக்க கண்டார். கர்த்தர் சோதோமையும் கோமாராவை அழிக்கும் முன்னே சோவாருக்கு போய் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டமாய் இருந்தது. எகிப்து தேசத்தை போல இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு குடியிருந்தார். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் பட்டணங்களை வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை எடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி தருவேன். நீ எழுந்த தேசத்தை நீளமும் அகலமும் எட்டுமோ மட்டும் நடந்து உனக்கு அதை நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்ந்து கொண்டு போய் எபிரோனில் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து கொண்டிருந்த அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். என் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது லோத்து நல்ல பெருகன செழிப்புள்ள நல்ல விளைச்சல் உள்ள அந்த இடம் எனக்கு போதும். ஏதோ அந்த இடத்துல சோதோம் அருகில் இருக்கிற பார்க்கிறேன், நல்ல விளைச்சலா இருக்கிறது, பச்சையன் என்ற அந்த இடம் செழிப்புள்ளதை காண முடிகிறது, நான் அங்கு போகிறேன், எனக்கு அது போதும் என்று சொன்னார். லோத்தோட இஷ்டத்துக்கு போனனால நஷ்டம் அடைகிறார். ஆபிரகாம் தேவனுடைய நம்பிக்கையில போறனால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நல்ல விளைச்சலை லோத் எடுத்துக்கொண்டார். ஒன்றும் உதவாத இடத்தை ஆபிரகாம் கொடுத்தார். ஆனாலும் ஆபிரகாம் கவலைப்படலை. ஏன்னா என் போக்கியும் வரவியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், லோத் ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை எடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கு சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி தருவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, சொத்து இல்லை என்று கவலைப்படுகிறியா? சுகம் இல்லை என்று கவலைப்படுகிறியா? வெறுமையாய் கிடக்கிறேன் என்று சொல்லுகிறியா? நான் போகிற இடம்லாம் வெறுமை, வருகிற இடம்லாம் வெறுமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள வளரட்டும். ஆபிரகாம் இல்லாத இருந்தாலும் லோத்து நல்லா இருக்கட்டும். உனக்கு எது பிடிச்சதோ எடுத்துட்டு போ, உனக்கு என்ன எவ்வளவு வேண்டாலும் எடுத்துட்டு போ, நல்லா விளைச்சல் நிலமா இருக்கு, உனக்கு என்ன தேவை எடுத்துட்டு போன்ட்டார். ஆனா ஆபிரகாம் சொத்து மேல அக்கறை வைக்கல, உலக சார்ந்த அக்கறை வைக்கல. தன் சகோதரன் நினைவிட்டு போறானே, அவனுக்கு சொத்து தான் முக்கியமாயிருச்சு. இத்தனை நாள் என் கூட இருந்தானே, என் விசுவாசம் நீ புரிந்து கொள்ளலையே, என்னுடைய சத்தியத்தை நீ புரிந்து கொள்ளலையே, என்னுடைய பரிசுத்த உண்மையை நீ புரிந்து கொள்ளலையே. இவன் மேல சொத்தை குறித்து மாத்திரம்தான் என் வாழ்வில் இருந்தானே, சொத்தை குறித்து தானே தன்னுடைய வாழ்க்கையில நினைவே இருந்தானே. இப்போ லோத்து இப்படியாய் சொத்துக்காக தன் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வருத்தப்பட்டார். சொத்து முக்கியமாய் விட்டது. ஆபிரகாமுக்கோ கர்த்தர் முக்கியமானார். என் கர்த்தரினோடு கூட இருக்கிறார்,
என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொத்தை பார்க்கல, இடத்தை பார்க்கல, விளைச்சலை பார்க்கல, விவசாயத்தை பார்க்கல. என் சகோதரன் நல்லா இருக்கட்டும் சொல்லி கொடுத்து அனுப்பினான். ஆனா இவையெல்லாம் பார்க்கிறது கர்த்தர் பார்க்கிறார். நான் ஆபிரகாமை அழைத்திருக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்து 2ஆம் வசனம் சொன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 22:17 மணலை பார், விண்ணிலை பார், நட்சத்திரத்திலே பார், இதை காட்டிலும் என்ன குடும்பமான கூட அதை காட்டிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாம், நீ அளந்து பார், நீளமே அகலமே எவ்வளவு வெந்தனும் போ, எடுத்துக்கோ என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போனார். ஆனா ஆதியாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரம், சோதோம் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்கள் எனக்கு 6 பொருட்களை எடுத்துக்கொள்ளும். அதற்கு ஆபிரகாம் சோதோம் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வரனானே என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சை வாரை ஆகிலும் உண்டானவைகளை யாதொன்று எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றார். வானத்தின் பூமியை உண்டாக்கின உன்னத தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கண்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். லோத்துக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம் வந்தது ஆபிரகாமுக்கு. ஆனா ஆபிரகாம் சொல்றார், எனக்கு சொத்து முக்கியம் அல்ல, என்ன எனக்கு சொத்து சுதமிருந்து வந்தாலும், என்ன வாழ்க்கைக்கு உயர்வு மேன்மை வந்தாலும் எனக்கு அது முக்கியம் அல்ல. என்னை உருவாக்கினவர் அவர், என்னை உண்டாக்கினவர் அவர், என்னை படைத்தவர் அவர். எனக்கு என்ன தர வேண்டும், எனக்கு தந்தானை எப்படி ஆசீர்வாதமாக இருப்பேன், எனக்கு என்ன தரணும்னு சொல்லி அவர் நினைத்திருக்கிறார். அது மாத்திரம் எனக்கு போதும், அதை மாத்திரம் நான் வாங்கிக் கொள்வேன், அதை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ளுவேன். நான் உழைக்கிறதும் நான் கஷ்டப்படுவதும் பிரயோஜனம் இல்லை. என்ன உழைச்சாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் அதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், அதிலே ஏசப்போடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். நீ போகும்போது உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய வருகையிலும் ஆசீர்வதிப்பார், உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் தொட்டிகள் ஆசீர்வதிக்கப்படும், மாவு பிசைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், ஒரு வழியா வந்து 7 வழியா ஓடுவான். மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தரை நம்பின ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, தாய் சொத்து, அம்மா சொத்து, உறவு சொத்து, அண்ணன் சொத்து, பரம்பரை சொத்துன்னு சொல்லி நீங்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறீர்களா? போராடாதீங்க. உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுக்கணும் என்று விரும்புகிறாரோ அது கர்த்தர் செய்வார், அது தருவார். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அது கர்த்தர் கண்டிப்பா தருவார். நீங்க அவரை மாத்திரம் தான் நம்பணும். நீங்க ஓடி ஓடி உழைக்கிறீங்க, நீங்க ஓடி ஓடி கஷ்டப்படுறீங்க, ஓடி ஓடி உயரணும் மேன்மையானு என்னென்னமோ பண்றீங்க. ஆனா கையும் வாழ்க்கையை பார்த்தா ஜீரோவா தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க? அவரை நினைக்கிறது இல்லை, அவருடைய ஆசீர்வாதம் அதுல வரல. நீ எத்த செய்தாலும், நீ எங்க போனாலும், எங்க வந்தாலும், நீ எங்க உழைச்சாலும், உழைப்புக்கு போனாலும் 5 நிமிடம் முழங்கால் படியிட்டு, தேவனாகிய கர்த்தாவே, நான் இந்த இடத்துக்கு போகிறேன் வேலைக்கு, நான் போய் இந்த வீட்டுக்குள்ள சம்பளத்தோடு வரணும், உயர்வோடு மேறணும், மேன்மையோடு வரணும், ஆசீர்வாதத்தோடு வரணும், செழிப்பாடு வரணும், அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபித்து போய் பாருங்களேன். கர்த்தரை நம்பனால கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றுமில்லாத ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆசீர்வாதத்தை கர்த்தரையே கொடுக்கிறார். உன்னுடைய தேவை அத்தனையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எண்ண முடியாத அதிசயங்களும் ஆசீர்வாதத்தை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு உங்களுக்கும் தர ஆசீர்வாதமாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் போக்குவரவு ஆசீர்வதிப்பார். என் தேவ பிள்ளைகளை கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க.
எல்லாவித நன்மைகளை செய்வார். தேவ பிள்ளைகளை, இந்த ஜெபத்தை பாருங்க, கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, ஜனங்கள் இந்த வசனத்தை ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய போக்கு வரவுகளையும், அவருடைய கூடாரத்தில், அவருடைய உழைப்பில், எல்லா விதத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். எல்லா பிள்ளைகளும் செழிப்படையட்டும். ஆசீர்வதிங்க. ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.